ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சிக்கு லைன். என்னோடய சேனலை எப்போதும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது 100 வாட்ஸ் மாய்ஸ்சரைசர். இது வந்து இப்போ சோசியல் மீடியாஸ்லாம் இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு விஷயம் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே இதை வந்து பண்ணி பார்த்துட்டு சில பேர் வந்து ஓகே இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இல்லை இது வந்து அந்தளவுக்கு இல்லை, இது வந்து யாரோ கிளப்பி விட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம், நம்மளும் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு இது என்ன ஆகுது, இது ஓகேவா இல்லையா அப்படின்னு நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் சொல்லிடலாம். ஓகே வாங்க ஆரம்பிச்சிடலாம். இது நான் வந்து வாஷ் பண்ணும்போது ஒவ்வொரு வாஷ்க்குமே வந்து நான் நம்பர் போட்டுட்டு வருவேன். இது வந்து நீங்கள் என்ன எவ்வளோ வாஷ் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதை கவுண்ட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இது பக்கத்தில் ஒரு ஆள் வச்சு பக்கத்தில் வீட்டு பையனை பிடிச்சி தம்பி கவுண்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ண வச்சாச்சு. சரி, இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஓகே தாங்க இருந்துச்சு, கொஞ்சம் மெதுவாக போயிட்டு தான் இருந்துச்சு. போக போக வந்து இது ஒரு கஷ்டமான வேலை மாதிரி ஆயிடுச்சு. இது கை ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இது எனக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி பார்த்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னவங்கலாம் நான் பற்ற துன்பம் இந்த வையகம் பெறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டது மாதிரி இருக்குங்க. கை வலியை பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. சரி என்ன ஆனாலும் சரி எடுத்த முயற்சியை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு. போயிட்டுருக்கு ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம், கடைசி வரை இருந்து பார்த்துடலாம். இது கொஞ்சம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சு, கொஞ்சம் ஒயிட் கலராக ஆச்சு. இப்போ தான் 6 வாஷே போயிட்டுருக்கு. அதுக்குள்ளேயுமே இது கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. இது கொஞ்சம் சரி இப்படியே மெதுவாக போய்ட்டு இருந்தால் ஆகாது, வாங்க பார்க்கலாம். ஓகே, ஒரு வழியாக 100 வாட்ஸ் வந்தாச்சு. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இது வந்து இது தேவையா அப்படின்னு கேட்டால் இது தேவையில்லை, வேஸ்ட் ஆஃப் டைம். இதில் பெருசாக ஒன்றும் எனக்கு வித்தியாசம் தெரியலை. மாய்ஸ்சரைசர் மாதிரியும் இது இல்லை. நெய்யவே கொஞ்சம் நல்லா மெல்லிசாக அரைச்சி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாருமே இதை மாய்ஸ்சரைசர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இதை பண்ணது. இப்போ பார்க்கலாம், ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கலர் இதில் கேமராவில் கொஞ்சம் லைட் இதாக தெரியுது. இது இன்னும் கொஞ்சம் ஒயிட்டாகவே இருந்துச்சு. இது பார்க்குறது கொஞ்சம் ஒயிட்டாக இருந்துச்சு நேராக பார்க்குறதுக்கு. இது ஓகே, யூஸ் பண்ணி பார்த்தா இது பெருசாக ஒன்றும் எனக்கு வித்தியாசம் தெரிகிற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு ஆயிலியாக இருக்குது. நெய் எப்போவுமே என்ன சொல்கிறது, ஆயிலியாக தானே இருக்கும். நெய் வந்து ஒரு ஆயிலோடு சேர்ந்தது தானே, அந்த இது தான் இருக்கே தவிர்த்து இதில் பெருசாக வந்து மாய்ஸ்சரைசிங் அளவுக்கு இருக்கா என்னன்னு தெரில. இதை வந்து இந்த ஃபேஸுக்கெல்லாம் போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, நல்ல ரிசல்ட் இருக்குதுன்னு. என்கிட்ட கேட்டால் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அப்படியே நேச்சராக தான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு சொன்னால் பெஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிவிட்டு போயிருங்க. இது டைம் வேஸ்ட் ஆஃப் டைம். இது ஓகே, அவ்வளோ.